சுப்பிரமணியபுரம். இல்லண்ணே, நான் யாரையும் பார்க்கல. இல்லம்மா, புதுசா பாக்குற யாரையும் நம்பி நாங்க எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. அதான் உன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டோம். பரவாயில்லம்மா. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. டேப்லெட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து விளக்க அணைக்க வேண்டியதுதான். இது மந்திரிச்ச தாயத்து. பத்திரமா கலசத்தை சுத்தி கட்டி விடுங்க. எந்த அந்நிய சக்தியும் நெருங்க விடாது.
கதாநாயகியா? ஆமா ஆமா ஆமா. இது சாபம் பிடிச்ச ஊரு. ஆம்பளை பிள்ளை பிறந்தா தாய் செத்து போயிடுவா. காலம் பூரா அம்மாவை முழுங்கிட்டு பிறந்த புள்ளன்னு சாபத்தோடயே வாழணும். பொண்ணுக்கு சொந்த ஊரு சுப்பிரமணியபுரமா? ஐயோ அது வேணாம்ப்பா, சாபம் பிடிச்ச ஊரு. பொண்ணு எடுத்தா பெருமை சேரணும், சாபத்தையா சேர்க்கறது? ஏய் கார்த்திகா, ஏன் அழற? அதெல்லாம் இல்லை சார். நீ பொய் சொல்லாத. எனக்கு தெரியும், உன்னை பயங்கரமா திட்டினவன், உன்னை வேலையை விட்டுலாம் அனுப்புனவன், இவன் காலுக்கெல்லாம் மருந்து போட்டு சேவை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சேன்னு தானே நீ ஃபீல் பண்ணி அழுகுற. நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க மனசை குழப்பிக்காம படுத்து தூங்குங்க. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் வாழ்க்கை முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை நினைச்சாதான். சார் ப்ளீஸ், நான் என் கடமையை தான் செஞ்சேன். அதை பெருசா நினைச்ச பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அமைதியா ரெஸ்ட் எடுங்க. ஏய், கார்த்திகா போதும், நீயும் போய் படுத்து ரெஸ்ட் எடு. மருந்து தேவைன்னா நானே அப்ளை பண்ணிக்கிறேன். இல்ல சார், வள்ளி வைத்தியரை கூட்டிட்டு வர போன கேப்ல நான் கொஞ்சம் கண்ணசந்து தூங்கிட்டேன். நீங்க தான் வழியில தூங்கவே இல்லை. என்ன பண்றது கார்த்திகா, உடம்பு மனசு ரெண்டுமே வலிக்குது. இதெல்லாம் தாண்டி எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லு? வா வள்ளி, கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்தாச்சுமா. என்ன இந்த நேரத்துல கோவிலுக்கு போறீங்க? எங்க காட்டு கோயில்ல ராத்திரி தான் பூஜை நடக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும். அங்க போய் விளக்கேத்தி மன்னிப்பு கேட்டு உங்க 2 பேருக்கும் பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க, ஐயாக்கு வச்சு விடுங்க, நீங்களும் வச்சுக்கங்க. ரொம்ப துடியான சாமி, உங்களை பத்திரமா பாத்துக்கோ. வாங்க சார். கார்த்திகம்மா, நீங்க உள்ள போய் தூங்குங்க. நான் தூங்க எப்படியோ நேரமாகும். ஐயாவுக்கு நான் மருந்து பூசி விடுறேன். அதெல்லாம் வேண்டாம்மா, பேசாம நீங்க 2 பேருமே போய் ரெஸ்ட் எடுங்களேன். காலில் அப்ளை பண்றது தானே, நானே பண்ணிப்பேன். வைத்தியர் காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பேசாம கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க. நானும் வள்ளியோ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். வள்ளி வா, நாம கொஞ்ச நேரம் போய் உட்காந்து பேசலாம். ஐயா படுத்துக்குங்க. வாங்க. சார் வாங்க சார்.
மாமி மாமி இந்த விளக்க அணைக்க முடியல. ஏதோ பவர் இருக்கு. நாம அதை விட்டுட்டு மாமி தூங்குற கேப்ல எம்டி ரூம்ல ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
சொல்லாம போனா தப்பாயிடும். சரி, மாமி எந்திரிச்சதும் சொல்லிட்டே போலாம். குரு என்னடா ஆச்சு? அது எதுக்குடா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? குரு, அது வந்து இவங்க 2 பேரும் அந்த ராகவும் கார்த்திகாவும் காட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்திருக்காங்க. ஆனா அவங்கள பிடிக்காம மிஸ் பண்ணிட்டாங்க குரு. ஏடா உங்களால அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியல? கேட்டா மிஸ் பண்ணிட்டேன்னு அசால்ட்டா சொல்றீங்க. ச்சே. குரு, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்டோம். பருந்து, நீ இந்த பழைய ஃபேமஸ் ஹிந்தி படம் ஷோலே பார்த்துருக்கியா? சின்ன வயசுல பார்த்திருக்கேன் குரு. அதுல கப்பர் சிங் உங்களை மாதிரி தோத்து போய் வந்து நிற்கிற அடியாட்கள் கிட்ட கிட்னே ஆத்மித்தேன்னு ஹிந்தியில கேட்பாரு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? சரியா ஞாபகம் இல்லை குரு. அதனால தான் நான் கப்பர் சிங் மாதிரி தலைவனாகவும் நீங்கெல்லாம் அடிமட்ட தொண்டனாகவும் இருக்கீங்க. சரி, விஷயத்துக்கு வரும். அவங்க 2 பேர், நீங்க 5 பேர். ஆனா உங்களால அவங்கள பிடிக்க முடியல. காட்டுக்குள்ள இன்ச் பை இன்ச்சா தேடிட்டோம் குரு. ஆள் சிக்கல. கார்த்திகாவும் ராகவும் எங்களை ஏமாத்திட்டு காட்டுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க தான் போனாங்க. நீங்களும் பின்னாடி போய் அவங்க டீப்பா தேட வேண்டியதானே? நாங்க கடம்பன் ஒரு காட்டுவாசியால கூட்டிட்டு தான் போனோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள போக முடியாது, வழி மாறி மாயவனத்துக்குள்ள போயிட்டா பெரிய சிக்கல் ஆயிடும்னு சொன்னாங்க குரு. மாயவனம் அப்படின்னா? அது ஒரு வித்தியாசமான விசித்திரமான காடு குரு. அதுக்குள்ள போயிட்டா சுய நினைவே போயிடுமாம், புத்தி சுவாதீனம் இல்லாம ஆயிடுவாங்களாம். என்னையா மடத்தனமா இருக்கு? இதை நான் நம்பணுமா? சுத்த கிறுக்குத்தனமா இருக்கு. ஏண்டா காட்டுக்குள்ள போய் கஞ்சா கிஞ்சா அடிச்சு உளறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல குரு. அந்த கடம்பன் சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் குரு. அப்படின்னா அந்த கடமை கூட போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவன் பேச்சு கேட்டு திரும்ப வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா குரு. அது ரொம்ப ஆபத்தான காடுன்னு சொன்னா, உள்ள போய் வழி தவறிட்டா வெளியில வரவே முடியாதான். சரியா, அந்த கடமை ஆளுங்க யாரையும் நீங்க பாக்கலையா? ஒரே ஒரு பொண்ணை பார்த்தோம். அந்த ஏரியாவோட வைத்தியர் பொண்ணுன்னு கடமை சொன்னா. அவகிட்டையும் நல்லா விசாரிச்சோம். அவளும் இந்த ராகவ் கார்த்திகா மாதிரி யாரையும் பார்க்கலன்னு சொன்னா. சும்மா விசாரிச்சீங்களா இல்ல போனை காட்டி விசாரிச்சீங்களா? இல்ல இல்ல குரு, போனை காமிச்சு தான் விசாரிச்சோம். அந்த பொண்ணு போனை வாங்கி பார்த்துட்டு இந்த மாதிரி யாரையும் பார்க்கல, யாருமே வரலன்னு சொன்னா. அந்த பகுதிக்குள்ள புதுசா யாரும் வரலன்னா அவன் ஏன் போன் வாங்கி பார்க்கணும்? ஏதோ உதைக்குதே. இந்த கேள்வியை நான் அவகிட்ட கேட்டேன் குரு. அதுக்கு அவ என்ன சொன்னா? போன் ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை பார்க்க தான் வாங்கி பார்த்தேன்னு சொன்னா. டேய் முட்டா, அவ போய் சொல்லிருக்கா. கையில கிடைச்ச ராகவையும் கார்த்திகாவையும் கோட்டை விட்டுட்டியே. அவங்க அந்த ஏரியாவில் தான் இருக்காங்களா குரு? நிச்சயமா. அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த வைத்தியர் பொண்ணுக்கு பணம் தர அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். சரி, புறப்படலாம் வா. குரு குரு குரு, அந்த ஏரியா ரொம்ப ஆபத்தானது. அந்த குரூப்போட தலைவன் மூப்ப ரொம்ப கொடூரமானவன். அத்துமீறி யாரையும் காட்டுக்குள்ள நுழைய விட மாட்டான். மீறி யாராச்சும் நுழைஞ்சா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை தருவானா அப்படின்னு இந்த கடமை சொன்னானா? ஆமா குரு. இதுக்கு பயந்து நீங்க அந்த ஏரியாக்குள்ள போகாம வெளியே வந்திருக்கீங்க. பரந்தமா, நான் அவனை விட கொடூரமானவன். அவனை விட பவரான ஆயுதம் நம்ம வண்டிக்குள்ள இருக்கு. பக்கத்துல வைத்தியர் வீடு எதுவும் இருக்கா? வாங்க, நான் கூட்டு போறேன். டேய் வாங்கடா. என்ன கார்த்திகா? அந்த கிட்னாப்பர் வந்துட்டான். இப்படியே போனா ஒரு குடிசை வீடு வரும், அங்கதான். அங்கேயா? சார், அவங்க எல்லாம் வந்துட்டாங்க.